விஜய சிஎம் ஆக்குனது மட்டும் இல்லாம விஜய மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாத நிலைமைக்கு மற்ற கட்சிகள் கொண்டு வந்துருவாங்க போல. வணக்கம் நண்பா. தமிழ்நாட்டுல அதிக இடங்களை வெற்றி பெற்ற தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணியோட சேர்ந்து 113 சீட்டுகளை வச்சிருந்தாலும் பெரும்பான்மை நிரூபிக்காத காரணத்தினால பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் மூலியமாக பிரஷர் கொடுத்தாலும் விஜய் அவர்களிடமிருந்து படையா இருக்கக்கூடிய கான்வாய் படைகள் திரும்ப பெற்றிருந்தாலும் நேத்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு ஆதரவளிச்சு இப்படி அவர்களை முதல்வர் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இந்த வதந்தி உண்மையா இருந்தாலும் கடைசியா பாத்தீங்கன்னா வேணா திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஒரு முறை ஆட்சியை பிடிக்கலாம். கண்டிப்பா அதை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். திமுகவையும் அதிமுகவையும் அவங்க அந்த கட்சி தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல விஜய் அவர்கள் நிறைய படங்கள்ல சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பாதிப்பை பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பின்னால கூட பாத்தீங்கன்னா போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய உளவுத்துறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. பொதுமக்கள், விஜயோட ஆதரவாளர்கள், தாவேக்க நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிங்க.